ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, வாய்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் காரில் உட்காந்து தான் இந்த ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ சீக்கிரமாக இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு என்ன அவசரம் அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாங்க. ஏன்னா இது உண்மையாலுமே இது போன்ற நிகழ்வு நடந்தது. இதே போல் எனக்கு நடந்திருக்கு, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்திருக்கு. ஏன் இதே மாதிரி நான் ஒரு கதையும் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கதையும் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக நம்ம நிறைய முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோ மூலிமா நம்ம தெரிஞ்சுப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்முடைய எம்எஸ்வி சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பயங்கர பணக்காரருங்க. அந்த பணக்காரருக்கு ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. அது என்னன்னா, அந்த பணக்காரர் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டுருக்கிறாரு. அவருடைய காரை நிறுத்திட்டு ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரில் படுத்துடுறாருங்க. படுத்தவருக்கு லைட்டாக மயக்கம் வர்ற மாதிரி ஆகிருக்குது. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, காரினுடைய பின் சீட்டில் நல்லா பின் சீட்டை நல்லா இழுத்து விட்டுட்டு காரில் படுத்துட்டார். அப்படியே அவரை நல்லா தூங்கிட்டாருங்க. ராத்திரி பார்த்திங்கன்னா ஒரு 12-1 மணி இந்த கிட்ட ஆகிடுது. இப்போ பேட்ரோல் இந்த இடத்துக்கு வராங்க. வர்ற பேட்ரோல் இந்த காரை பார்க்குறாங்க. காரில் உள்ளே லைட் எரிஞ்சிட்ருக்கு. உள்ளே ஒருத்தர் படுத்துருக்கிறாரு. கூப்பிட்டா எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு. அப்படின்னோடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த காரும் பார்த்திங்கன்னா ரொம்ப லக்ஸுரி காராக இருக்குது. அதனால் அந்த காரை நம்ம என்ன செய்யலாம்னா எடுத்துகிட்டு போயிடலாம், அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இவர் எழுப்பில் எந்திரிக்க மாட்டேன்றாரு அப்படின்றதுக்காக அந்த காரை நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடறாங்க. அங்கே போயும் இவரை எழுப்புறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. இவர் எந்திரிக்கவே இல்லைங்க. ஏன்னா இவர் டிரைவிங் ரொம்ப தூரம் பண்ணிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டு. ரெண்டாவது இவருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால இவர் என்ன ஆகிட்டாருன்னா ரொம்ப நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போகுது. காலையில் விடியவும் செய்யுதுங்க. விடிஞ்சதுக்கப்புறம் கார்லேருந்து அவர் ஏஞ்சி பார்த்தா அவருடைய காரு பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நிற்கிது. அதாவது டோப் பண்ணபடியே கார் நின்றுட்டுருக்கு. இதை பார்த்து அவருக்கு பயங்கர கோவம். அவர் பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிக்கிறார். யாரை கேட்டு என் வண்டியை எடுத்துகிட்டு வந்தீங்க, அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே பார்த்திங்கன்னா இவர் பாட்டு கத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா இவர் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் வேறு. நிறைய பணம், அதாவது மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பணம், நிறைய பெரிய பெரிய அதிகாரிகள், அதுக்கப்புறம் பொலிட்டீஷியன், இவங்கள்ட்டெல்லாம் இவருக்கு பயங்கர ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இருக்குது. அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி நிறையா பேர் இங்கே திட்டுறாரு, பிடிக்கிறாரு. ரொம்ப பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்களும் எவ்வளவோ சொல்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. இவர் பார்த்திங்கன்னா எத்தையுமே காதில் வாங்கிக்கல. அதெல்லாம் முடியாது, என்ன நீங்கள் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டீங்களா, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். என்ன எப்படி, நான் என் காரில் நான் என்ன தப்பு பண்ணேன், என் வண்டியை ஓரங்கட்டி நிறுத்திட்டு நான் அந்த இடத்துல படுத்து தூங்கிட்டு இருந்தேன். நான் என்ன தப்பு பண்ணேன், என் வண்டியில் படுத்தது தப்பா, யாரை கேட்டு என் வண்டியை எடுத்தீங்க அப்படின்னு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திட்ட ஆரம்பித்தோன்னா இவருக்கும் ஒன்றும் புரியல. அங்கே இருக்கிறவங்களும் சாரின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பெரிய பெரிய அதிகாரிங்கள்லாம் வராங்க, சத்தம் போட்டு அந்த போலீஸ்காரையும் சஸ்பெண்டும் பண்ணிடுறாங்க. சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காரில் படுத்திருந்தார் பார்த்திங்களா, நல்ல பணக்காரரு, அந்த இடத்துல சொல்லிட்டு போகிறாரு, இப்போ தெரிஞ்சுக்கோ நான் யார், என் பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி அந்த போலீஸ்காரரை பயங்கரமாக திட்டி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாருங்க. அந்த போலீஸ்காரரும் எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவர் பெருசாக அதை எடுத்துக்கல. என் பொழப்பே போயிடுங்க, இந்த வேலையை நம்பி தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப கெஞ்சுறாரு. ஆனால் இவர் அசிங்கப்படுத்திட்டாங்க, என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு கோவத்திலேயே எதையுமே காதில் வாங்காமல் அந்த இடத்துல இருந்து இவர் கிளம்பி போயிடுறாரு. இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 மாதம் அப்படின்றது ஆயிடுதுங்க. 1 மாத காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் ஒரு தடவை அதே வழியாகவே இந்த செல்வந்தர், அதாவது பணக்காரர், அதே வழியாகவே காரில் வராரு. அப்படி வரக்குள்ள ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே வராரு. இந்த இடத்துல தானே நம்மளை கார்லேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு அசிங்கப்படுத்திட்டானுங்க, இங்கே நிற்க வச்சு நம்ம தூங்கிட்டு இருந்த நம்மளே அசிங்கப்படுத்திட்டானுங்களே அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் கொஞ்சம் கோபமாக பார்க்குறாரு அந்த இடத்த. இதெல்லாம் இனி நம்ம ஞாபகமே வச்சுக்கக்கூடாது, இந்த இடத்துல இருந்து இப்போ வேகமாக நம்ம கிளம்பின்னு சொல்லிட்டு வண்டியை வேகமாக ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் தூரம் போகுது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷனையும் கிராஸ் பண்ணுறாரு. இந்த இடம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பல நினைவுகள் அப்படின்றது வருது. இங்கே தானே வண்டியில் நிற்க வச்சுருந்தாங்க, எப்படி இருந்தால் நம்மளை கூட்டு இங்கே நிற்க வச்சிட்டாங்களே, அதாவது நம்ம ஏதாவது தவறு செஞ்சுருந்தால் பரவாயில்ல, எதுவுமே செய்யாமல் இங்கே கொண்டு நிற்க வச்சிட்டாங்களே, என்ன தான் போ அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிராஸ் பண்ணி போகிறாரு. அப்படி போகக்குள்ள இவருக்கு சின்னதாக ஒரு யோசனை வருதுங்க.
ஏன் எதனால் நமக்கு இப்படி நடக்கணும்? அவர் ஆன்மீகத்தில் மிகவும் வந்துட்டு ரொம்ப நாட்டம் கொண்டவர். எதனால் இப்படி நமக்கு நடக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோமா? எதுக்கு நம்ம பாட்டுக்கு ஓரமாக இருக்கிற நம்மளை இவன் எதுக்கு வண்டியில் கூட்டிகிட்டு வரணும், நம்மளை இந்த மாதிரி வந்துட்டு அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போகிறாரு. அப்போ ஏதாவது மோட்டிவ் இருக்கா, இந்த போலீஸ்காரன் நமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா இவர் வீடு வந்துட்டு 100 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்குது. இந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் எதுக்காக நம்மளை இவங்க இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள தான் இவருக்கு இன்னொரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. எதனால் இப்படி நடந்தது, எதுக்காக அவர் இப்படி பண்ணார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இவர் ஆல்ரெடி அங்கே இருந்தார் இல்லைங்களா, அப்போ ஒரு சிலர் தெரிய வராங்க. அவங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறாரு. ஏன் என்னாச்சு, இப்போ அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பேசக்கொள்ள அவர் தான் சொந்த ஊருக்கே போயிட்டாரு அப்படின்னு வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம இதை பற்றி விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னா நிறைய இடங்களில் போய் விசாரிக்கிறாரு. அதாவது அந்த ஊர்லேயே இந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா, இந்த மாதிரி போலீஸ்காரங்க யாரையாவது வந்துட்டு மிரட்டி பணம் பிடுங்குறாங்களா, இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது பிரச்சனை இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கக்குள்ள இவருக்கு ஒரு வீடியோ சிசிடிவி ஃபுட்டேஜ் இவருக்கு கிடைக்குது. அந்த ஃபுட்டேஜில் இதே போல் ஒரு தம்பதி என்ன செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல காரை நிறுத்தி ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வழியாக வந்த நிறைய திருடர்கள், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில திருடர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த காரில் இருக்கிறவங்களெலாம் அடித்து போட்டுட்டு அந்த பொண்ணையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. அதே போல் அந்த நபரையும் கல்லை தூக்கி போட்டு கொண்டுட்டு போயிடுறாங்க. அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் பார்க்குறாரு. அந்த ஊரில் எல்லாருமே இப்படி தாங்க நடக்கும், அப்படி தாங்க நடக்கணும் பயங்கரமாக எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே இவருக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய வருது. அப்போ தான் அப்போ நம்ம நல்லதுக்காக தான் நம்மளை இங்கேருந்து அவர் கூட்டிகிட்டு போயிருக்காரு, நம்மளை அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவர் எதுவும் பண்ண கிடையாது, நம்முடைய நல்லதுக்காக தான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. உடனே இவர் என்ன செய்கிறாருன்னா அந்த நபரை வந்துட்டு எப்படியாவது காண்டாக்ட் பண்ணி அந்த நபருக்கு அவருடைய வேலையை வாங்கி கொடுத்துடணும். அது மட்டும் இல்லாமல் என் உயிரை காப்பாற்றிருக்காரு, என்னையும் என் வண்டி என் உயிர் எல்லாத்தையுமே இவர் தான் காப்பாற்றிருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் இனி வேலை இல்லாமலாம் இருக்கக்கூடாது. உடனடியாக அவருக்கு வேலை கொடுக்குற மாதிரி வந்துட்டு அவர் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு விட்ரா பண்ணிக்கிற மாதிரி பேசுகிறாரு. பேசி அதுக்கப்புறம் இவருக்கு வந்துட்டு நல்ல ஒரு மனிதன் அப்படின்றதுக்காக இவருக்கு நிறைய உதவிகள் அப்படின்றது செய்கிறாரு. ஏன்னா அவர் இத்தனை நாள் அவர் வேலை இல்லாமல் தானே இருந்தார் அப்படின்றதுக்காக அந்த இதெல்லாம் இவரே வந்துட்டு பண்ண ஆரம்பிக்கிறாரு. மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயம் நம்மள நிறைய பேர் ஒரு இன்சிடெண்ட் நமக்கு நடக்குது அப்படின்னா அது தப்பாக தான் முடியும், அதில் தப்பு தான் நடக்கும், நம்ம வந்துட்டு தப்பாக இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு இன்சிடெண்ட் நடக்குதுன்னா இதை விட பெருசாக நமக்கு எதுவும் நடக்கலையே அப்படின்னு நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் வண்டியில் போய் கீழே விழுறீங்க அப்படின்னா ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நான் தப்பிச்சேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல் தான் இந்த ஜஸ்ட்டு மிஸ்னால் கொஞ்சம் நம்ம தள்ளி விழுந்திருந்தால் அவ்வளோதான் அந்த வண்டியை மேலே ஏறிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். அப்போ நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடாது. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நல்ல வேலை கொஞ்சம் தள்ளி விழாமல் விழுந்துட்டோமே அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா நிறைய பேர்கிட்ட பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் எண்ணங்கள் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. ஏதாவது ஒரு தவறு வந்து நடந்துருச்சுன்னா அதையே நினச்சி புழுங்குறாங்க, அதையே நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படிலாம் யாரும் இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதில் எந்தவித காரணமும் இல்லாமல் நடக்காது. இப்போ நீங்கள் ஒன்று யோசிக்கலாம், அப்போ அந்த போலீஸோட வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. அவருடைய மனைவி உடம்புக்கு வந்துட்டு சரியில்லாமல் இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இவரால் லீவ் போட முடியல. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவருக்கு சம்பளத்தோடு வந்துட்டு ஒரு லீவும் கிடச்சிது, என்ன ஒரு கெட்ட பேர் கிடச்சிது, மறுபடியும் அதுவே நல்ல பேர் ஆயிடுச்சு இல்லைங்களா. கொஞ்சம் பொறுமை அப்படின்றது தான் தேவை. காலத்தை அது போக்கில் நம்ம விட்டுட்டோம், அது கூட ட்ராவல் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்திருந்தாலும் அந்த கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் மீண்டு வர பாருங்கள். இதை விட பெரிய கஷ்டம் நமக்கு வராமல் போயிடுச்சு அப்படின்னு நினச்சி நீங்கள் ஹாப்பி பட்டுக்கோங்க. ஓகே நண்பர்களே, இது நான் டக்குன்னு வந்துட்டு எனக்கு தோணுது. ஸோ நான் பார்த்தது அதெல்லாம் லிங்க் பண்ணி பார்க்கக்குள்ள எனக்கு இது நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டே ஆகணும்னு தோணுச்சு. அதனால தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இவ்வளோ தூரம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நாளைக்கு இது போல் நல்ல ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.